Welcome back to my channel. இன்னைக்கு தேதி 26th April 2024. இப்போ டைம் 11 o'clock 59 minutes ஆகுது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ரன்னிங் 48,375 ரேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸு 48,614. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 48,475. இன்றைக்கி உள்ள மார்க்கெட் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டு இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் டவுன் சைடில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணி லாங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்து டவுன் சைடில் க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் கேண்டில் வந்து க்ரீனில் half ஆஃப் த ரெட் கேண்டிலோட லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட்டோ எகெயின் ரெசிஸ்டன்ஸை நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. டச் பண்ணிவிட்டு எகெயின் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அபோவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட்டு ஹையர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி டவுன்ஃபால் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, புட் சைடு என்ட்ரானேன் மார்னிங்கு. செகண்ட் கேண்டில் அண்டு தேர்டு கேண்டில் ஃபார்மேஷன் லெவல்லே நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி புட் சைடு என்ட்ரானேன். இன்றைக்கி உள்ள என்னோடய ட்ரேடிங் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு 48,200 புட் சைடு. ஃபஸ்ட்டு வந்து 165 குவான்டிட்டி பை பண்ணேன். செகண்டு எதனால் வந்து டபுள் குவான்டிட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அரௌண்டு 10:27 10:15க்கு தான் என்னோடய குவான்டிட்டியை டபுள் பண்ணேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிவிட்டு செகண்ட் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த குவான்டிட்டி 330 குவான்டிட்டி பை பண்ணேன். அதே சேம் ஸ்ட்ரைக்கில் 48,200 புட்டில். அது எதனால் வந்து நான் டபுள் த குவான்டிட்டி பண்ணியிருக்கேன் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு. ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் அபோவ் த ரெசிஸ்டன்ஸ் போகலை, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அபோவ் த ரெசிஸ்டன்ஸ் போகலை. இந்த கேண்டில் ஆல்ரெடி ரெட் ஃபார்மேஷன் கொடுத்து பிலோ த ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் கேண்டிலும் வந்துருச்சு. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் டபுள் த குவான்டிட்டி கொடுத்து எகெயின் டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பண்ணி எகெயின் டவுன்ஃபால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறனால நான் டபுள் த குவான்டிட்டி பண்ணேன். எனக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தனால தான் நான் டபுள் த குவான்டிட்டி போனேன். இன்கேஸ் அது லாஸ் கொடுத்துருந்தாலும் நான் ப்ராப்பர் எக்ஸிட் கொடுத்து வெளியில் வந்திருப்பேன். எகெயின் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போகிற மாதிரி தெரிஞ்சதால் கால் சைடு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்துருப்பேன். பட் நான் கெஸ் பண்ண மாதிரியே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி டவுன்ஃபால்லே தான் வந்தது. ஸோ டபுள் த குவான்டிட்டி நான் பை பண்ணி அதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருந்தது எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் டோட்டல் 5. அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து 17,187. எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் டோட்டல் 5 தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு 2 நாள் மார்க்கெட் லீவ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனா சைடு வேல போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் வந்தாச்சு. ரீசனபிள் ப்ராஃபிட்டு தான். நான் கெஸ் பண்ண மாதிரியே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி சப்போர்ட்டையும் டச் பண்ணி கீழே டவுன்ஃபால் வந்துடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து சைடு வேஸில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் எல்லாமே சைடு வேஸில் போயிட்டுருக்கு. நான் இனி ஃபர்தர் ட்ரேட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணலை. இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட்டோட போதும். மண்டே பார்த்துக்கலாம், மண்டே மார்க்கெட்டில் எப்படி வருதுங்கிறது. ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் புக் பண்ண ப்ராஃபிட் 17,187. ஆல்மோஸ்ட் 300-400 ருபீஸ் கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் போச்சுன்னா 16,800 ஆர் 700 ரேஞ்சுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து வேல்யூபுளாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால நம்மளோட சைடு வந்து ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்குற சஜஷனை ஃபாலோ பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது கொரி கேட்குறீங்கனாலும் நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் வந்து வேல்யூபுல்லு.